வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் நவ்கர் மகாமந்திர தின விழாவில் கலந்து கொண்டார். நவ்கர் மகாமந்திர விழாவில் உரையாற்றிய அவர், மகாமந்திரத்தின் முக்கியத்துவம் ஆன்மீகம் மட்டுமல்ல, அது வாழ்வின் திறவுகோல் என்றார். மேலும் இம்மந்திரம் சுயத்திலிருந்து விடுபட்டு சமூகத்திற்கான பாதையை காட்டுவதாகவும் அவர் கூறினார். வக்ஃபு மசோதா 2025 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது சமூக நீதிக்கான ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேற்றிரவு தனியார் ஊடக நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் உரையாற்றிய அவர், முஸ்லீம்கள் உட்பட அனைத்து சமூகங்களின் நலனுக்கு சேவையாற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க சட்டத்தை இயற்றியதற்காக நாடாளுமன்றத்தை பாராட்டினார். இதன் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமை பாதுகாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான திருமதி பானு முஷ்டாக்கின் ஹார்ட் லேம்ப் சிறுகதை தொகுப்பு 2025 ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய 6 படைப்புகளில் இந்த சிறுகதை தொகுப்பு குடும்பம், நகைச்சுவை, பேச்சு என நிகழ்ச்சியூட்டும் சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. இந்திய நிர்வாக சேவை விதிகளின்படி புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் உள்ளிட்ட 4 அதிகாரிகளுக்கு பதவி மூப்பு அடிப்படையில் IAS அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இதில் தொழில்துறை இயக்குநர் திரு ருத்ரகவுடு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் திரு YN ரெட்டி, கல்வித்துறை இயக்குநர் திருமதி பிரியதர்ஷினி மற்றும் வணிகத்துறை ஆணையர் திரு முகமது மன்சூர் ஆகியோர் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றனர். தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து தென் தமிழகம் வரை வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.